Dear student, 12th standard chapter 4 la example 4.17 simplify sum number 1 cos inverse of cos 13 by இவர் வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் ஃபினிஷ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ காஸ்ட்னாவே என்ன வரும், வாப் க்ளோஸ் இன்டர்வல் 0,5 இன்டர்வல அந்த வேல்யூஸ் கன்சிடர் பண்ணோம். இப்போ 13 by 3 வந்து கன்ஃபார்மாக நான் 0,180 இன்டர்வல் இருக்காது, டஸ் நாட் ஈக்குவல் டு 0,5. இப்போ அந்த 0க்கும் 180க்குள்ளேயே நம்ம இன்டர்வல் கொண்டு வரணும். யூஸ் பண்ண நமக்கு இது எப்படி சொல்லலாம், 4π + 5/3 யூஸ் பண்ணலாமா? அப்போ 4 நமக்கு 12 + 5 13/5. ஓகே, இந்த டேர்ம்ஸை இது இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ காஸ் இன்வெர்ஸ் அப்படியே இருக்கும். காஸ் என்ன வரும், 4π + நமக்கு எத்தனை குவாட்ரன், நமக்கு ஃபோர்த்து குவாட்ரன் ஆல் சில்வர் டீ கப். காசு மட்டும் பாசிட்டிவ், காசோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ். இங்கே நமக்கு காசு மட்டும் காசு வந்துருக்குது. அப்படின்னா நமக்கு என்ன, நமக்கு ஃபோர்த்து குவாட்ரன். ஓகே, காஸ் 4π + θ நமக்கு ஃபோர்த்து. ஓகே, ஃபோர்த்து குவாட்ரன் நமக்கு காசு பாசிட்டிவ். அப்போ காசு என்ன வரும், காசு வந்தால் பாசிட்டிவ் தான். 4πனா சேஞ்ச் ஆகாது, காசு தான் வரும் by/3. ஓகே, இப்போ காசு இன்வெர்ஸ் நமக்கு காசு நமக்கு கேன்சல் ஆகிடும் by/3. by/3 0,5 கம்பல்சரி இருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு இதோட ரிசல்ட். டேன்ல அதேமாதிரி டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் 3/4 செகண்ட் கொஸ்டின் சொல்யூஷன். அதே சேம்னா 3/4 வரும். டேன்ல என்ன நமக்கு ஓப்பன் இன்டர்வல் -by/2 -90க்கும் +90 இன்டர்வல் இருக்கணும், கம்பல்சரி இருக்காது. ரொம்ப அதுக்கு மேலே போய்டும் வேல்யூ. ஓகேவா, அப்போ நாட் ஈக்குவல் டு 3/4, டஸ் நாட் ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் -90 to +90. ஓகே, இப்போ அந்த -90 +90க்குள்ள வேல்யூஸ் வரணும். அப்படின்னா டேன் ஆஃப் என்ன வரும், 5 - by/4 யூஸ் பண்ணலாமா? இது மல்டிப்ளை பண்ண பிறகு 4π - 5 3/4. அப்போ 3/4 எப்படி சொல்லலாம், 5 - by/4. ஓகே, இப்போ டேன் என்ன ஆகும், டேன் 180 - 8 எத்தனை கூட நமக்கு டேன்னா செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு சைனும் ரெசிப்ரோக்கல் மட்டும் தான் பாசிட்டிவ். இங்கே நமக்கு வந்து டேன் வந்து மைனஸ் காட்டு. செகண்ட் குவாட்ரண்ட் வரும் நமக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் ரெசிப்ரோக்கல் தான் பாசிட்டிவ், ரிமைன் நெகட்டிவாக இருக்கும். டேன் வந்தால மைனஸ் போட்டோம். ஓகே, மைனஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் tan/4. டேனும் கேன்சல்னா -by/4. -4 கம்பல்சரி தான் அந்த இன்டர்வலுக்குள்ள -90 +90 இன்டர்வல் கம்பல்சரி இருக்கும். அதான் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -by/2, by/2. ஓகே, செகண்ட் தேர்டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் சீக்கன் by/4. ஓகே, அதே சேம் தானே. அந்த இன்டர்வல் நமக்கு க்ளோஸ் 0,5 இல்லைன்னா அந்த இன்டர்வல் இருக்கணும். ஆனால் by/2 வேல்யூஸ்க்குள்ள 90க்குள்ள இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ 90 மட்டும் இருக்கக்கூடாது, 90 by/2. ஆனால் 0 to πக்குள்ளே இருக்கணும். ஆனால் என்ன வரும், 90 டிகிரினா 90 மட்டும் இருக்கக்கூடாது. இது மீனிங் என்ன வரும், 90 மட்டும் இந்த டிகிரியில் 90 மட்டும் ஒமிட் பண்ணிட்டு. ஓகே, சரி. ஓகே, இப்போ சீக்கிரம் வந்து நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூஸ் இருக்காது, நம்ம கம்பல்சரி 0 to 180க்குள்ளே இருக்காது. அதுக்கு என்ன சொன்னால் 2π - 5 6π ஒரு பை பண்ணால் 5/3. இந்த 5/3 2π - 5/3 யூஸ் பண்ணலாம். சீக்கன். ஓகே, சீக்கன் நமக்கு எத்தனை நமக்கு டெசிபிள் இருக்கும், 2π நமக்கு ஃபோர்த்து நமக்கு என்ன வரும், காசு ரெசிபிள் சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல சீக்கனும் காசு தான் பாசிட்டிவ். அப்போ சீக்கனே வந்துட்டு கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். 2πனாவே ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல சீக்கன் பாசிட்டிவ். அப்போ கம்பல்சரி by/3. ஓகே, கரெக்ட். அப்போ சீக்கனும் கேன்சல் by/3 கம்பல்சரி நான் 0க்கும் πக்கு இன்டர்வல்ல 180க்குள்ள இருக்கும். ஆனால் 90 டிகிரி வந்திருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் sin 10 வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் சால்வ். அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் இப்போ 10 வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒரு 3π ஆட் பண்ணி ஒரு 3π நமக்கு லெஸ் பண்ணால் வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. 3π 10 - 30. இது கேன்சல் ஆச்சுன்னா 10 டைம்ஸ் கம்பல்சரி வந்துடும். ஓகே, அப்போ 3π. அப்போ சைன் ஆஃப் 3π ப்ளஸ் தீட்டாவை கன்சிடர் பண்ணி 3π நமக்கு மைனஸ் சைன் 10 - 3π. ஓகேவா, 3π நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும். தேர்ட் நமக்கு கண்டிப்பான வரும், நெகட்டிவ் தான் வரும். அப்போ சைன் 10 - 3π. அகெயின் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும், நமக்கு
இது நான் ஃபர்ஸ்ட் 3π வரணும், செகண்டாக தீட்டா வரணும். அப்போ 2லேருந்து ஒரு மைனஸ் காமன் எடுத்துட்டா 3π மைனஸ் தீட்டா -10 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அந்த மைனஸ் நமக்குன்னா சைன் ஆஃப்னா நமக்கு இந்த மைனஸ் மேட்ச்னா நமக்கு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா நமக்குன்னா வரும். சாரி, இப்போ சைன் ஆஃப் இது மைனஸ் தீட்டா வருது, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் மேட்சும் ப்ளஸ் 3π மைனஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் மேட்ச் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ சைன் சைன் கேன்சல் ஆனால் 3π மைனஸ் பை ஓகே பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 கம்பல்சரினா இருக்கும். இந்த இன்டர்வல் 90க்கும் +90 இன்டர்வல் கம்பல்சரி நமக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.